திருமந்திரம் 7ஆம் தந்திரத்துல 8வது அத்தியாயம் சமுதாயம் அப்படின்றதுல நீ பாடல் நம்ம பார்க்கிறோம். பிட்டடித்து எங்கும் பிதற்றி திரிவோனை, பிட்டடித்து எங்கும் பிதற்றி திரிவோனை, ஒட்டடித்து உள்ளமார் மாசெல்லாம் வாங்கி, ஒட்டடித்து உள்ளமார் மாசெல்லாம் வாங்கி, தட்டொக்க மாற்றினன் தன்னையும் என்னையும், தட்டொக்க மாற்றினன் தன்னையும் என்னையும், வட்டமது ஒத்தது வாணிபம் வாய்த்தது, வட்டமது ஒத்தது வாணிபம் வாய்த்தது. ரொம்ப இந்த பாடல் பார்த்தோம்னாக்கா ரொம்ப எளிமையா என்ன கருத்து சொல்ல வருகிறார் அப்படின்னாக்கா, இறைவன் ஒருத்தருடைய அசுத்தத்தெல்லாம் அகங்காரத்தெல்லாம் எப்படி நீக்கிறார் அப்படின்றதான் அந்த பாடலுடைய மைய கருத்து. இப்போ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஆன்மா இறைவனின் தெய்வீக சித்தத்தை உணர்வதற்கு பதிலாக எல்லாம் நான் தான் செய்யறேன் அப்படின்னு ஒரு அகந்தையில எந்த வித குறிக்கோளும் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு உளறிக்கிட்டு செயல்பட்டு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆன்மாவை தெய்வீக குரு நினைச்சாருன்னா தூய்மைப்படுத்திடுவார். அப்படியே தூசி தட்டுற மாதிரி, கார்ல மேல தூசி தட்டுக்கு பாருங்க, துணியால் அப்படியே தட்டினா போயிடும். மாதை என்ற தூசியை அப்படியே அகற்றி மனதில் உள்ள அனைத்து அசுத்தங்களையும் நீக்கிடுவார், கரையெல்லாம் நீக்கிடுவார். அப்ப நீக்கிட்டோம்னா இறைவன் ஆன்மாவை தனக்கு சமமாக மாற்றி ஆன்மீக பரிமாற்றத்தை ஒரு பரிபூர்ண வட்டமாக முழுமையாக மாற்றுகின்றார். இதுதான் நமக்கு சொல்ல வர விஷயம். இந்த பாடல்ல நமக்கு பிட்டி அடித்து திரிவேனை அப்படின்னாக்கா, ஒற்று அடித்து உள்ளமர் மாசியெல்லாம் வாங்கி பின் தட்டுவக்கா மாற்றினன் தன்னையும் என்னையும், வட்டமது ஒத்தது வாணிபமும் வாய்த்தது. ஆன்மீக அனுபவத்தை ரொம்ப அழகா பணிவோட சொல்றார். நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு தாய்ந்த அகங்கார எண்ணத்துல எல்லாம் செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், வெட்டி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட என்னை வெளி தூசிகளை மட்டுமல்ல, உள்ளத்தில் ஆழமாக படிந்திருக்கக்கூடிய அனைத்து தூசிகளையும் அவனே எடுத்துக்கொண்டான். இதனால் அவர் எந்த ஒரு குற்றமும் ஒற்றாத தூய்மையான நிலைக்கு என்னை மாற்றப்பட்டார். இறைவனும் நானும் ஒரே வட்டம்தான் என்கின்ற ஒரு ஒன்றிருந்த நிலையை உருவாக்கினார். இப்ப ஜீவ சிவ ஐக்கியம் ஆனதை என்னால் உணர முடிகின்றது. இந்த அனுபவத்தின் மூலம் மற்ற உயிர்களும் இறைவனை நோக்கி வரும் வழியை அவர் தமக்குள் உணர்ந்து அதுவே ஒரு வாணிபம் பரிமாற்றம் போல அமைந்தது, முத்தி பெற்று அடைந்ததாக திருமூலர் விவரிக்கின்றார். இப்ப அகங்காரத்தாலதான் நம்ம தெரிகிறோம் இறைவன் நானே அப்படின்னு நமக்கு ஒரு திமிரு வந்துடுது. ஆனா இறைவன் ஒரு நிமிஷம் நினைச்சானா எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணி நம்மளை முக்தி கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு கதை சொல்லணும்னாக்கா, ஒரு குழவன் அவன் மண்ணை எடுத்து பிசைஞ்சு அதுல இருக்கிற கல்லு தூசு தேவையில்லாம் நீக்கி அப்புறமா நல்லா பசைஞ்சு அதை ஒரு பக்குவமாக்கி அதுக்கப்புறம்தான் அதை ஒரு பானையா செய்ய முடியும். பிசைஞ்சு முடிச்சு அப்புறம் அந்த மண்ணு அழகா இருக்கணும், அப்புறமா பாத்திரமா மாத்த முடியும். இப்ப அந்த பாத்திரம் மண்ணு கிடையாது. ஏன்னா ஒரு குழவனுடைய கைத்திறமை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அது ஒரு படைப்பாக மாறிவிட்டது. பாத்திரத்துக்கும் குழவனுக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு இது பாத்திரம் தன் இருப்பை குழவனுக்கு கடன்பட்டு இருந்தது. இது போலதான் இந்த பாடல்ல திருமூலர் தன்னை மண்ணுக்கு ஒப்படுகின்றார். நான் செய்கிறேன் அப்படின்னா அகங்காரம் அலைந்து வீணாக பேசி பயனற்று இருந்த என்னை ஒரு குழவன் போல உள்ள இருந்த மசக்களை எல்லாம் அனைத்தையும் நீக்கி தூய்மைப்படுத்தினான். அதன் மூலம் நானும் பாத்திரம் என்ற ஜீவன் ஜீவாத்மாக மாறுகின்றது. இந்த கதை சொல்றது என்னன்னா, நம் முயற்சி மட்டும் போதாது, இறைவனுடைய அருள் இருந்தாதான் அந்த ஆழமான அழுக்குகளை நீக்கி நம்ம அவனோடு இணைக்கக்கூடிய திறன் உள்ளது. சொந்த முயற்சியால வெற்றியாக அமையாமல் இறைவனின் கருணை தான் வெற்றியாக அமையும் அப்படின்றது. அப்ப நடைமுறைக்கு இந்த வாழ்க்கையில இந்த பாடல் எப்படி பயன்படும்னா, எப்பயுமே சொல்ற மாதிரிதான், நான் செய்யறேன் அப்படின்ற வார்த்தை வரவே கூடாது. அகங்காரத்தை சுத்தமா தூக்கி ஓரம் வைக்கணும். முதல் பணிவு அதான், ஃபர்ஸ்ட் சரண்டர். அப்புறம் வெளி தூய்மை மட்டும் கிடையாது, உள்ள தூய்மையும் இருக்கணும்.
அப்புறம் எல்லாரையும் மன்னிக்கிறது, நாம திருத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறது, மற்றவர்களுக்கு உதவுவதற்கு பாலமாக இருக்கிறது, சவால்களை எல்லாத்தையும் வளர்ச்சிக்கு வாய்ப்பா பார்க்கறது. இப்படியாக இந்த பாடம் நமக்கு சொல்லுவது என்னன்னா, பணிவு, சுயத்திருத்தம், உள்ள தூய்மை, நாம் பெறும் நல்ல மாற்றங்கள், மற்றவருடன் பகிர்ந்து கொள்வது ஆகியவை ஆன்மீக வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, மன்றாட மனித உணர்வுகளுக்கும் அவசியமாகிறது என்று கூறி தளத்தை கௌரியம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றிங்க ஐயா, மிக அருமையான விளக்கம். மிக்க நன்றிங்க. வேற யாரும் வந்திருக்காங்களா? ரத்னகுமார் ஐயா, வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க தொடருங்க. யாரும் நீங்க தொடருங்க. நன்றி. நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய். Translation. I was vainly blabbering and wondering whom he has thoroughly cleansed the impurities in the mind. He has exchanged himself and me on an even scale. The commission is secured, the transaction accomplished. அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். பிட்டடித்து எங்கும் பிதற்றி திரிவோனை. பிதற்றி திரிகிறதுன்னா நம்ம மனம் படி திரிகிறது, மனம் சொல்றபடி நம்ம இயங்குறது, தெளிவில்லாத நிலை. பிட்டடித்துன்னா அங்கேயும் இங்கும் ஓடி திரிகிறது மாதிரி. அப்படி திரிகிற என்ன ஒட்டடித்து உள்ளமர் மாசெல்லாம், உள்ள அமர்ந்து அந்த மாசெல்லாம் நீக்கி, தட்டொக்க மாறினன் தன்னையும் என்னையும், ஒரே மாதிரி அவரையும் என்னையும் ஒரே மாதிரி மாத்தினாங்க. வட்டமது ஒத்தது வாணிபம் வாய்த்தது. இதுதான் நல்ல ஒரு வட்டம் எப்படி பூர்ணமா இருக்குமோ, சரிசமமாக இருக்குமோ, அந்த மாதிரியான ஒரு வாணிபம் இங்க நடந்திருக்கு, டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்ற. நம்ம என்ன கொடுத்தோம், அவர் என்ன கொடுத்தாரு அப்படிங்கிறது இங்க நடந்திருக்கு. நம்ம என்ன கொடுக்கணும், பிச்சாண்டவர் கேட்குற மாதிரி தான். பிச்சாண்டவராக இருக்க இறைவன் என்ன கேட்பாரு அப்படின்னா, நம்மளோட ஈகோவை தான் கேட்பாரு. அந்த ஈகோ ஏன் கொடுத்த உடனே மாறுது அப்படின்னா, நம்ம ஈகோன்றது நம்மளோட அடையாளம், ஐடென்டிட்டி. நம்ம யாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது, நம்ம யாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த மனமும் உடலும் தான் நானும் நினைச்சிட்டு இருக்கிறதுனால மனம் சொல்றபடியே நம்ம இயங்குறோம். அது அது என்ன ஆகுது, உடலும் சேர்ந்து இயங்குது. நம்ம வெறும் மனம் சொன்னா கூட, இது யாரோ பக்கத்துல இருக்கவங்க பேசுறத, இப்ப நான் பேசுறத நீங்க கேட்டா கேட்கலாம், கேட்காட்டி போகலாம். நீங்க கேட்டே ஆகணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா? அது மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. நம்ம மனம் சொல்றது அது மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்குன்னா நம்ம கேட்டா பரவாயில்லன்னு இல்லை. எப்படி கோடிங் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா, மனம் சொல்லிச்சுன்னா உடனே உடம்புல அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். மனம் இது எப்படி நடக்கலான்னு ஒரு கோப உணர்வு வருதுன்னா, அது உடம்புல அது ரியாக்ட் பண்ணி அவங்கள வார்த்தையாலேயோ இல்லை கைகளாலேயோ காயப்படுத்துற அந்த இதுக்கு கொண்டு போயிடும். நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது அடுத்த நிமிஷம் அந்த உடல் நமக்குள்ள இருக்க அந்த ரத்தம் கொதிக்குதுன்பாங்க, வயிறு எரியுதுன்பாங்க, இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் உண்மையா அவங்க ஃபீல் பண்ற ஒரு விஷயம் தான். உள்ளுக்குள்ள நடக்கிறத அவங்களால தாங்கிக்க முடியல, ரெஸ்ட்லெஸ் ஆயிடுது மைண்டு. ஒரு விஷயத்த அது பேசுறத இந்த பாடியால நம்மளால தாங்கிக்க முடியாம நம்ம போய் அதை பண்ணிடுறோம். மனம் படியே இயங்குறோம். இப்ப எனக்கு இதை படிக்க தேவையில்லை, நான் போய் இதுதான் பண்ணணும்னு என் மனசு சொல்லிச்சுன்னா நான் அந்தபடிதான் போயிருப்போம் இல்லையா? நம்ம ஏன்னா மனதுக்கு அடிமையா இருக்க. ஏன் மனதுக்கு அடிமையா இருக்கோம்னா, நம்ம அதுதான் நானுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இங்க அந்த எதை கொடுக்கணும், இறைவன்கிட்ட நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னா, அந்த நானுன்றதையே கொடுக்கணும். செல்ஃப்னு போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதான் நானுன்னு. அது மனதோட பொருந்தி இருக்கும்போது தான் நம்ம இங்க பார்க்குற விஷயத்தையும் நம்ம அந்த மாதிரி பார்க்குறோம். இப்போ நான் மனதோட பொருந்தி இருக்கும்போது எனக்கு பெருமை வேணும், நான் தான் பெரிய ஆள்னு சொல்லிக்கணும், நான் தான் அந்தஸ்தில் பெருமையாக பேசிக்கிறது, இல்லை எல்லாமே மற்றவங்களோட நான் பெரிய ஆள்னு காமிச்சிக்கிறதா இருக்கட்டும். கம்பேர் பண்ணி பார்க்கறது. இப்போ நான் மற்றவங்கள பார்க்குறேன்னா, என்னை விட அவங்க பெரியவங்களா, இவங்க பெரியவங்களா? ஏன்னா ஈகோ இருக்கு இல்லையா? ஐடென்டிட்டியில் இதான் நானுன்னு நினச்சிட்டு இருக்கேன்.
இந்த உடல் தான் நானுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், இந்த மனம் தான் நானுன்னு. அப்ப என்னை வந்து நான் நல்லா வச்சுக்கணும், என்னை நல்லா காப்பாத்திக்கணும், என்னை நான் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு. இதுதான் உலகியல்ல வந்து நீங்க வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்னு பார்ப்பீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்னு சொல்லிடுவாங்க. அது மனதோட நம்ம பொருந்தி போற வரைக்கும் தான் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறன்னா என்னை யாரும் காயப்படுத்தக்கூடாது, என்னை நான் நல்லா பார்த்துக்கணும், அதாவது எந்த உடலையும் மனதையும். ஆனா உண்மையா நம்ம ஆன்மீகத்துல இவ்வளோ தூரம் நம்ம டிராவல் பண்றதுக்கு அப்புறம் நம்ம அந்த அந்த செல்ஃபை பத்தி பேசவே கூடாது. ஏன்னா அது மாயைன்றது தெரிஞ்சிருச்சு. நம்மளோட செல்ஃப் எது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற இறைவன். நமக்குள்ள இருக்கிற இறைவனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம இங்க நிறைய விஷயத்த உண்மையா அந்த இறைவனை மதிக்காதனால தான் நமக்கு வர பாவங்கள் இங்க நமக்கு வந்த பாவம் எல்லாமே என்னன்னா நமக்குள்ள இருக்கிற இறைவனையும் மதிக்கல, நம்மளை சுத்தி எல்லா தன்மையிலையும் இருக்கிற இறைவனையும் நம்ம மதிக்கிறது இல்ல. அது அங்கதான் பாவம் வருது. ஒரு தண்ணியிலையும் இறைவன் இருக்கார், நெருப்புலையும் இறைவன் இருக்கார், எல்லா விஷயத்திலயும் இறைவன் இருக்கார். ஆனா எல்லாத்தையுமே நம்ம மதிச்சோமான்னு கேட்டா இருக்காது. நம்ம பூமி மாதாவா நம்ம பார்க்குறோம் நம்ம இல்லையா? அது மாதிரி எல்லா இடத்துல இருக்கிற இறைவனையும் மதிக்கிற மாதிரி நமக்குள்ள இருக்கிற இறைவனை மதிச்சு அந்த இறைவனோட பொருந்தாம நம்ம வந்து இந்த மனதோட பொருந்தி அந்த மனம் சொல்றபடி அதுதான் எனக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு மற்றவங்க என்னை மதிக்கணும், இல்லை நான் என்ன மதிக்கணும் அப்படின்ற மற்றவங்களும் நம்மளோட மனதையும் உடலையும் மதிக்க தேவையில்லை, நானும் என்னோட மனதையும் உடலையும் மதிக்க தேவையில்லை. மதிக்க தேவையில்லை அப்படிங்கிறது என்னன்னா அதன் சொல்படி கேட்க தேவையில்லை. ஆனா நம்ம நமக்குள்ள இருக்க செல்ஃப்னா உண்மையான செல்ஃப் அதுதானே. இதெல்லாம் மாயையான செல்ஃப் இல்லையா? இதெல்லாம் மாயை, அதான் ஆணவம் கண்மம் மாயையோட சேர்ந்ததுன்னு தான் சொல்லிட்டாங்க. அப்ப நமக்குள்ள உண்மையான செல்ஃப் எது அப்படின்னா இறைவன் தான். அந்த இறைவனை நம்ம மதிக்க கத்துக்கணும், இறைவனோடயே பொருந்தி இருக்கணும், அனைத்திலும் இறைவன் தான் இருக்கிறாருன்றதையும் பார்த்து அனைத்தையும் நம்ம இங்க ரெஸ்பெக்ட்னு வரப்ப இங்க எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒன்ன என்ன தண்ணியா இதுவா அதுவான்ற அங்க பிரிச்சு பார்க்குற இடம் இல்லை. அந்த ஏன்னா நான் யாருன்ற இடத்தையே மாத்திடுறாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, அந்த இறைவனோட இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க வந்து ஈகோ வராது. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளான்னு. ஏன்னா இங்க எல்லாருமே சமம்ன்ற பார்வை வந்துடும். அந்த இறையோட பார்வை எப்படி இருக்கும்னா உனக்குள்ள இருக்கிறதும் சிவம், எனக்குள்ள இருக்கிறதும் சிவம், அவ்வளவுதான் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த அன்பு பார்வை மட்டும்தான் இருக்கும், ஏத்துக்கிற பார்வை மட்டும்தான் இருக்குமே தவிர மனம் சொல்றபடி இயங்குறணுன்ற இது இருக்காது. அதே மாதிரி இங்க மனதை அடக்கவும் முடியாது, மனம் படிதான் இந்த உடலும் நடக்கிற இடம் இருக்கு. அப்ப நம்ம அந்த மனதை சரி பண்றது, உடலை சரி பண்றது உலகியலுக்கு நல்லா இருக்கும். இப்ப மனசு வேலை செய்யணும்னு சொன்னாதான் செய்ய முடியுமா? அப்ப மனதை அமைதிப்படுத்துற வேலையை செய்யலாம். உடல் நல்லா இருந்தாதான் அந்த வேலையை செய்யணும், உடலை வலிமையா வச்சுக்கிறதுக்கான வேலையெல்லாம் செய்யலாம். ஆனா நம்ம உண்மையா நம்ம செய்ய வேண்டியது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இறைவனை பொருந்தி இருக்கிறது தான். அதுக்கும் இந்த மனசுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம அந்த நான் என்ற இடத்தையே மாத்தணும். அந்த நான் யாருன்ற இடத்தையே நம்ம மாத்தணும். அதுதான் இங்க தன்னையும் என்னையும் ஒரே மாதிரி மாத்திட்டாரு அவர் வந்து. இறைத்தன்மையிலே நம்மளை மாத்திட்டாங்க. அப்ப இறைத்தன்மையிலே இருக்கும்போது அந்த தன்மைக்கு போயிடுவாங்க. மனம் வந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்கும், உடலும் இயங்கிட்டு தான். ஆனா நம்ம அதோட பொருந்தி இல்லை. நாம பொருந்தி இருக்கிற இடம் எது? இறைவனோட பொருந்தி இருக்கும்போது அங்க சமம் தான் இருக்கும். யார் பெருசுன்ற எண்ணம் இருக்காது. எல்லார் மேலேயும் அன்பு தான் இருக்கும். எல்லாரையும் ஏத்துக்கிற ஒரு இதுதான். ஏன்னா இது எல்லாமே இறைவனோட திருவிழாடல்னு அந்த இடத்துல நம்ம இடத்தையே மாத்துறோமே தவிர மனதை கட்டுப்படுத்தி உடலை கட்டுப்படுத்தி இதெல்லாமே எதுவுமே நம்ம செய்யறது இல்லை. அந்த ஈகோவே நம்மளை யாருன்ற ஐடென்டிட்டியை மாத்திட்டோம்னா அங்க ஒரே மாதிரி தான் இறைவனும் நானும் அந்த ஒரே ஒத்தது வாணிபம் வாய்த்தது, அந்த ஒரே விஷயம்தான் நடக்குது. அது எல்லாத்தையும் யாரு செய்யறான்னா அந்த இறைத்தன்மை நமக்குள்ள பெருசாயிட்டே வர்றதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு நம்ம மனம்தான் காரணம். மனம் கொஞ்சம் அந்த ரொம்ப இந்த பின்னாடி போகாம, இந்த உலகியல் பின்னாடி போகாம இறைவன் பக்கம் அது திரும்பிச்சுன்னா கூட போதும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மனம் படிதான் நடக்கிறோம்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப மனதை வந்து இறைவன் பக்கம் பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள், இது எல்லாத்தையும் மனதுக்கு நம்ம கொடுக்குற ஒரே விஷயம், நீ என்ன ஆனாலும் இந்த இறைவனை தான் பிடிச்சுக்கணும், எது எல்லாத்துலேயும் இறைவனை தான் நீ பார்க்கணும், எல்லா கேட்குற விஷயத்துலையும் இறைவனை தான் கேட்கணும், ஒரு வேலை செய்யறியா அதை இறைவனோட சம்பந்தப்படுத்தி தான் அந்த வேலையை செய்யணும். இப்படி அந்த இறைவனை வந்து நம்ம வந்து மனதுக்கு பழக்கப்படுத்தணும். ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம
இதுதான் நானுன்னு சொல்லிட்டு அது பின்னாடி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப அந்த மனதுக்கு நம்ம இறைவனை வந்து இறைவன் ஒருத்தர் இருக்காரு, நீ அவர் தான் பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பழக்கப்படுத்தி அந்த இதை இறைவனையே பற்றி கொண்டு இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லி அதை தனக்குள்ள கொண்டு வந்து அது தனக்குள்ள இருக்கிற இறைவனையே பிடிச்சிக்கணும்னு சொல்லி இப்படி முழுசா நம்ம மனதுக்கு இறைவனை காமிச்சு காமிச்சு அதுக்கும் நம்ம மனம் வந்து நமக்கு துணையா இருக்குன்னா அதுவும் இறையருள் தான். அதோட நம்ம பிடிச்சி வந்தோம்னா நம்ம இந்த இறைவனோட ஒத்ததான் அந்த ஈகோவையே மாத்திக்க முடியும் அப்படிங்கிறதா இந்த பாடலை புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமலரை போற்றி. 1781வது திருமந்திரம், பழுதில்லா வியாபாரம். திருமந்திரம். பெற்றடித்து எங்கும் பிதற்றி திரிவேனை, ஒட்டடித்து உள் அமர் மாசெல்லாம் வாங்கிப்பின், தட்டொக்க மாறினன் தன்னையும் என்னையும், பட்டமது ஒத்தது வாணிபம் வாய்ந்ததே. அருமையான திருக்குறள். நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய உன்னதமான திருமந்திரம். வாய் விரும்புவதையெல்லாம், வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி உளறி கொண்டு கண்டபடி எங்கும் அலையும் என்னை, அந்த தீய குணம் முற்றிலும் நீங்க என் உள்ளத்துள் மண்டி கிடந்த அழுக்கையெல்லாம் நீக்கி, பின்னர் என்னையும் என் குருவான தன்னையும் ஒரே நிலையில் இருக்க பண்ணினன். இப்படிப்பட்ட நிலையில் கொண்டதும் கொடுப்பதும் சரி சமமாக வட்டம் பொருந்த வாணிபம் முடிவுற்றது. பெட்டு விருப்பம். பெட்டடித்து விரும்பிய படியெல்லாம் மனம் போன போக்கில், நல்லது தீயது எது என்று தெரியாமல் ஒட்டடித்து ஒட்டுமொத்தமாக நீக்கி, மாசு அழுக்கு தட்டு ஒக்க தராசில் இரு தட்டு போல சமமாக, வாணிபம் வியாபாரம். கழக வெளியீட்டில் பெட்டடி தெங்கும் பிதற்றி திரிவேனை என்று மாணிக்கவாசகன் ஐயாவோட உரையில உள்ள திருமந்திரம் அப்படி அமைந்துள்ளது. ஆனால் கழக வெளியீட்டில் பொட்டடி தெங்கும் பிதற்றி திரிவேனை, பொட்டடைத்து உள்ளமர் மாசெல்லாம் வாங்கிப்பின், தட்டொக்க மாறினன் தன்னையும் என்னையும், பட்டமதொத்தது வாணிபம் வாய்த்ததே. திருமந்திரத்தின் பொருள், விரும்பியவாறு எல்லா இடங்களிலும் பிதற்றி திரியும் அறிவில்லாத என்னை, விரும்பியவாறு தீவழியில் செல்லாது தடுத்து ஆவியோடு ஒட்டி உள் உறைந்துள்ள மாசு அனைத்தும், மாசுனா குற்றம், மாசு அனைத்தும் அருளால் நீக்கினன் தன்னையும் என்னையும் தட்டொக்க மாறினன் என்பது சிவய நம என்ற நிலையினை சிவசிவ என்று அருள்வது. இம்மாறுதலாகிய வாணிபத்தால் பெரிய உழைப்பின்றி பண்டமாற்றுதலின்றி பெரும் ஊதியமாகிய வட்டம் வாய்த்தது. நமவோடு இருந்த ஆறுயிரை சிவவோடு இருக்குமாறு மாறினன் என்பதே மாறுதல். வட்டம் வாசி. பொட்டடித்து பெரும் வாயாடியாக, பொட்டடித்து மாயையை நீக்கி, உள்ளமர் மாசு கண்மமலம்
தட்டொக்க இருவினை ஒப்பு. மல பரிபாகம் உண்டாக. பட்டம தொத்தது வாணிபம் வாய்த்ததே. இவ்வடி உலக பழமொழி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நல்ல விளக்கம். மிக்க நன்றி. வாங்க ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றி. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் சம்பிரதாயம் பாடல் 1781 பார்த்து கொண்டிருக்கிறோம். அழகேசனையா குயவனுக்கும் பானைக்கும் இருக்கிற தொடர்பு உண்மையா பயன்படுத்தி இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு சொல்வதாகட்டும், கௌரி அம்மா பிச்சாண்டவர் உங்கள்கிட்ட ஈகோதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதாகட்டும், இந்த பாடலை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. நன்றி செய்ய நன்றி. பாடலை புரிச்சுக்கோ. பிட்டடித்து பிதற்றி திரிவேனை ஒட்டடித்து உள்ளவர் மாசு எல்லாம் வாங்கி பின் தட்டோக்கா மாற்றினும் தன்னையும் என்னையும் வட்டமது ஒத்தது வாணிபம் வாய்த்தது. இறையர்களின் அதிசய வாணிபமாக இதை பார்க்கலாம். உலகில் எங்கும் அலைந்து தன் பிடிவாத கொள்கைகளையே உண்மை என்று வாதாடி கொண்டிருந்த என்னை சிவகுரு அருளால் அடைகிறார். என் உள்ளத்தில் இருந்த ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மாசுக்களை தன் ஆற்றலால் செயலிழக்கம் செய்து என்னை தூய்மைப்படுத்தினார். பின்னர் தன் சிவத்தன்மையை எனக்கு பகிர்ந்து என் சிவபோதத்தை தன்னுள் ஒடுக்கி இருவருக்கும் இடையே வேறுபாடில்லாத நிலையை அருகினார். இவ்வாறு நிகழ்ந்த இந்த அருள் பரிமாற்றமே ஒப்பற்ற தெய்வீக வாணிபமாகும் அப்படின்னு திருமணம் சொல்றாரு. இப்பாடலில் கூறப்படும் வாணிபம் என்பது பொருள் வாங்கி விற்கும் வியாபாரம் அல்ல. உயிர் தனது அகங்காரத்தையும் மனங்களின் ஆட்சியையும் விட்டுக் கொடுக்க இறைவன் தனது சிவானுபவத்தை அருளாக அளிக்கும் ஞான பரிமாற்றமாகும். மலங்கள் அழிந்து விடுவதில்லை, அவை உயிரை ஆள முடியாதபடி இறையருளால் அடக்கப்படுகின்றன. இதனால் சீவன் சிவத்தன்மையை அடைந்து குருவருளால் சிவத்துடன் ஒப்பு நிலை பெறுகிறது. அதாவது தன்னை ஒப்படைத்த உயிருக்கு தன்னையே அருள்வதே சிவனின் வாணிபம் அப்படிங்கிறத இந்த பாடல்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு சுருக்கமா பார்க்கலாம். கௌரி அம்மா சொல்லுங்க ஐயா. நன்றிங்க, நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நன்றிங்க. வேற யாரும் உங்களோட கருத்து ஏதாவது சொல்றீங்களா? கேள்வி, கருத்து எதுனாலும் சொல்லலாம். நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் இது இறைவனை உள்ள பார்க்கறதுக்கு யாரும் இப்பதான் பிகினர் ஸ்டேஜ்ல உங்களால உள்ள திரும்ப முடியல. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே கடவுளை வெளியில வச்சே பார்த்திருக்கோம் இல்லையா? இப்ப சாமி ரூம் இருக்கட்டும், கோயில் இருக்கட்டும், எல்லாமே நமக்கு முன்னாடி வச்சுதான் பார்த்திருக்கோம். நமக்கு உள்ள திரும்பி நம்ம பழக்கப்படுத்தலை. எப்படி மனதை இறைவன் பக்கம், நம்ம உலகியல்ல இருந்து இறைவன் பக்கம் திரும்புறதுக்கு பழக்கப்படுத்தணுமோ, அதே மாதிரி நம்மளோட பார்வையையும் இறைவன் நமக்குள்ள இருக்க இதை திரும்புறதுக்கு பழக்கப்படுத்தணும். அதுக்கு ஈஸியா நம்ம ஏற்கனவே நம்ம பழகி இருக்கிற விஷயம் என்ன, கோயில்ல பார்க்குற ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்ப அந்த கோயிலை சுத்தி வர்றப்ப அந்த பின்னாடி அந்த கருவறைக்கு பின்னாடி நம்ம எல்லாரும் இப்படி தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க இல்லையா? அந்த இடத்துல நீங்க உட்காந்தீங்கன்னா அங்க உட்காந்து உங்க இறைவன் பின்னாடி இருக்கிற இறைவனை நீங்க கவனத்தை வச்சீங்கன்னா உங்களோட கவனம் உங்களை தாண்டி உங்களை ஊடுருவி உள்ள போகிற மாதிரி. அந்த மாதிரி அதே மாதிரி நீங்க சாமி ரூம்ல உட்காந்து நீங்க சாமி கும்பிடுறதுனாலும், இப்ப கிழக்கு நோக்கி தான் சாமி இருக்காங்கன்னா நீங்களும் கிழக்கு நோக்கியே உட்காரணும். உங்களுக்கு முன்னாடி உட்கார ஒரு இதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரமா தள்ளி உட்காந்துக்கலாம். அந்த கிழக்கு நோக்கியே உட்காந்து பின்னாடி இருக்கிற இறைவனை நீங்க பார்க்கும்போது உங்களை ஊடுருவி தான் உங்களால போக முடியும் உங்களோட கவனத்தை.
நம்ம உள்ளுக்குள்ள உணர்றத வந்து கொண்டு வரணுங்கிறப்ப ப்ராக்டிக்கலாகவும் நம்ம டெய்லி நம்ம எப்பயுமே முன்னாடி முன்னாடி பார்க்காம நேத்து பாடல்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா, பச்சிம திக்கிலே வைத்த ஆச்சாரியன். அந்த பச்சிம திக்குங்கிறது நம்ம இப்ப கிழக்கு நோக்கி உட்கார்ந்துருக்கிறோம்னா மேற்கு நோக்கி நம்ம உள்ள போகணும். பச்சிமம்னா மேற்கு. அந்த மேற்கு நோக்கி நம்ம உள்ள போகணும். அங்கதான் ஆச்சாரியன் குரு நமக்கு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி. அப்ப நம்ம வந்து மேற்கு நோக்கி உள்ள போகணும் அப்படின்னா, நம்ம கிழக்கு நோக்கி உட்கார்ந்துருக்கோம். மேற்கு நோக்கி உள்ள நம்ம உள்ள போகணும். நம்ம உள்ள போகணுன்றது எங்க இருக்காருன்னு நம்ம தேடணுன்ற அவசியம் இல்ல. நமக்கு பின்னாடி இறைவன் இருந்தாலுமே போதும். அந்த இறை உணர்வு தான், அந்த இறை தன்மை தானே தவிர நம்ம ஸ்தூலமாவோ இதுவாவோ பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. அது கிழக்கு நோக்கி உட்கார்ந்து ஜபம் பண்றதுனாலும் சரி, தியானம் பண்றதுனாலும் சரி, ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இல்லையா? அதே மாதிரி இறைவன் கிழக்கு நோக்கி இருக்கும்போது நம்ம முன்னாடி உட்கார்ந்து அந்த இறைவனை நம்ம உள் நோக்கி திருப்பி பண்றதும் அந்த பிராக்டிஸை நம்ம அதாவது இப்பதான் ஆரம்பத்துல இருக்கிறவங்க சொல்றேன் நான். வெளியிலே தான் நான் இறைவனை பார்க்க முடியுது, என்னால திரும்ப முடியலன்னு சொல்றவங்க இந்த மாதிரி கோயில் பின்புறம் உட்கார்ந்து தியானம் பண்றது, வீட்லயும் அந்த கிழக்கு நோக்கியே உட்கார்ந்து இறைவனை தன் பின்னால உணர்றது. சொல்லுவாங்க இல்லையா, இறைவன் எப்பயுமே நம்ம கூட தான் உள்ளதான் இருக்கிறார். நம்மளால உணர முடியலன்னா அவரோட கை நம்மளோட தோல்ல எப்பயுமே இருக்கிறதா உணர்றது. நம்ம பின்னாடி அவர் எப்பயுமே கூட இருக்கார். ஆனா அதுதான் உண்மை. அவரை வந்து நமக்குள்ள இருக்கிறாருன்றதை விட அவரோட போகிற கதவு தான் உள்ள இருக்கே தவிர இந்த ஆதாரமா விரிஞ்சு இருக்கிறார். எல்லார் பின்னாடியுமே அது ஆதாரமா ஒரு எழுத்து, பேப்பர்ல இருக்க எழுத்து மாதிரிதான். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு எழுத்தா நம்ம தலையெழுத்துக்கு தகுந்தபடி ஒவ்வொரு எழுத்தா இங்க இருக்கோம். இதை தாண்டி நம்ம அந்த காகிதத்தை உணரணும் அப்படின்னா நமக்கு உள்கடந்து போகணும் இல்லையா? உள்கடந்து போகிறதுக்கு நம்ம முயற்சி எடுத்து அந்த இறைவனை உணர்ந்துக்கணும். அதையே நான் இங்க சொல்லணும்னு நினைச்சேன். அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.